கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? உலகத்திலேயே மகா கேடுள்ளது எது தெரியுமா? மனித இருதயம்தான். அவன் என்ன மோசமான காரியத்தை சிந்திக்கிறான், யாருக்கு துரோகம் பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கவே முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? இருதயம் மகா கேடுள்ளதாம். ஒரு தாய் சிங்கம் தன்னுடைய குட்டி கிட்ட சொல்லுச்சு, உலகத்துல யார நம்பினாலும் இந்த மனுஷனை மட்டும் நீ நம்ப கூடாது அப்படின்னு. இந்த குட்டிக்கு புரியல. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஒரு பெரிய துரோகி அப்படின்னு சொல்லுச்சு தாய் சிங்கம். அந்த குட்டி வளர்ந்து ஒரு பெரிய சிங்கமா மாறுச்சு. ஒரு நாள் அது ஒரு மனிதனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தயாராச்சு. அப்போ அந்த மனிதன் அந்த சிங்கத்துக்கிட்ட சொன்னான், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் அந்த குடும்பத்தை கடைசியா போய் பார்த்துட்டு வந்து உனக்கு இரையா விழுந்துடுறேன் அப்படின்னு. அப்போ இந்த சிங்கம் சொல்லுச்சு, நான் உன்னை எப்படி நம்புறது, உன்னை விட்டுட்டா நீ எப்படி திரும்ப வருவ அப்படின்னு. அப்போ இந்த மனிதன் சொன்னான், ஒரு பெரிய ஆலமரத்தை விழுத வச்சு உன்னை நான் கட்டி வச்சுட்டு போறேன், அப்போதான் நான் போயிட்டு திரும்பி வந்து உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு. இந்த சிங்கமும் சரின்னு ஒப்புக்கொண்டுச்சு. ஒரு பெரிய விழுதை எடுத்து இந்த சிங்கத்தை ஒரு மரத்தோட கட்டி போட்டுட்டான் இந்த மனிதன். அதுக்கப்புறம் தன்கிட்ட இருந்த ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சு அந்த சிங்கத்தை அடிக்க ஆரம்பிச்சான். அப்போ அந்த சிங்கம் கேட்டுச்சு வழியில, நீ போயிட்டு திரும்பி வரேன் தானே சொல்லி என்னை கட்டி வச்ச, ஆனா இப்போ என்ன அடிக்கிறியே அப்படின்னு. அந்த மனிதன் கேட்டான், நான் என்ன முட்டாளா, உனக்கு வந்து இரையாகி சாகிறதுக்கு, உன்னை கொல்றதுக்கு தான் நான் திட்டம் போட்டேன் அப்படின்னு. சாகிற சிங்கத்துக்கு தன்னுடைய தாயோடைய வார்த்தைகள் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே இறந்து போச்சு. சில நேரம் மனிதர்களை நம்ம நம்புறது தப்பு. அதே மாதிரி நம்மளும் கபடற்றவர்களா இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.